ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு ஸ்டோரி பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவையும் ப்ரெசன்ட் டென்ஸில் பார்த்தோம். இன்றைக்கி வந்து நம்ம தமிழில் ஸ்டோரி கொடுத்து அந்த ஒவ்வொரு சென்டென்ஸையும் எப்படி இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டோரி பாருங்கள். எ டே அட் த பார்க். பார்க்கில் ஒரு நாள், பூங்காவில் ஒரு நாள். ஓகே, ஃபஸ்ட்டு ஹேமா தினமும் அதிகாலையில் எழுந்திருப்பாள். நம்ம வந்து எப்போவுமே சென்டென்ஸ் மேக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து சப்ஜெக்ட் வரணும், அதுக்கப்புறமா வெர்பு வரணும். சப்ஜெக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு சென்டென்ஸில் அந்த சென்டென்ஸ் வச்சு தான் நம்ம வந்து பேச முடியும் அப்படின்னு இருக்கும்ல. ஒரு செயல், ஒரு பெயர் சொல் அப்படின்னு சொல்கிறது தான் சப்ஜெக்ட் அப்படின்னு வரும். வெர்ப் அப்படின்னா அந்த ஒரு ஆக்ஷனை செய்கிறது, வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு செயலை செய்கிறது தான் வெர்ப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த சென்டென்ஸ் எக்ஸாம்பிள் பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஹேமா தினமும் அதிகாலையில் எழுந்திருப்பாள். இங்கே ஹேமா அப்படிங்கிறது சப்ஜெக்ட், ஏன்னா அது பெயர் சொல். அப்போ தான் அவளை வச்சு தான் அந்த சென்டென்ஸ் வந்து பேசுகிறோம். ஸோ சப்ஜெக்ட் வந்து ஹேமா. ஓகே, இங்கே வந்து செய்கிற செயல் என்ன செயல் அவள் செஞ்சிட, எழுந்திருக்கிறது தானே செயல், அது ஆக்ஷன், அதுதானே ஒரு ஆக்ஷன். அப்போ அதுதான் வெர்பு வரும். அப்போ ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வரும், அதுக்கப்புறம் வெர்பு வரும். அப்போ ஹேமா அதிகாலையில் தினமும் எழுந்திருப்பாள். அப்போ எழுந்திருக்கிறது நம்ம என்ன சொல்லுவோம், வேக்கப் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு அது தெரியும், இது வந்து டெய்லி அவள் பண்ணுற ஒரு விஷயத்த சொல்கிறோம், அவளோட ஹேபிட்டை பற்றி சொல்கிறோம். அப்படி அதனால் நம்ம வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இதை நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்கோம். அப்போது எழும்புறதுக்கு என்னது, வேக்கப். அப்போது இதில் சொல்லும்போது வேக்ஸ் அப் அப்படின்னு சொல்லணும். வெர்பு கூட எஸ் சேர்த்து சொல்லணும். ஸோ வேக்ஸ் அப். அப்போ எப்படி ஃபார்ம் பண்ணணும் சென்டென்ஸ், ஹேமா வேக்ஸ் அப் அதிகாலையில் அப்படின்னா ஏர்லி எவ்ரி மார்னிங். அப்போ எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும், ஹேமா வேக்ஸ் அப் ஏர்லி எவ்ரி மார்னிங். தினமும் அதிகாலையில் அவள் எழுந்திருப்பா. ஓகே, நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் அவள் கையெல்லாம் நீட்டி புத்துணர்ச்சியோடு கொட்டாவியெல்லாம் விடுவாள். நம்ம எழுமினோன்னா கையெல்லாம் ஸ்ட்ரெச் பண்ணி கொட்டாவி விட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ்ஷாக இருந்த மாதிரி நம்ம ஃபீல் பண்ணணும். அப்படி அவள் பண்ணுவாள். அது எப்படி சொல்லணும், அவளை திரும்ப வந்து அடுத்த சென்டென்ஸ் சொல்லும்போது ஹேமா அப்படின்னு சொல்ல வேண்டாம், ஷீ அப்படின்னு சொல்லலாம், அவள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஷீ கையை நீட்டி பண்ணுறதுக்கு என்னது, ஸ்ட்ரெச்சஸ். ஓகே, எஸ்ஏம் போட்டிருக்கோம், இது வந்து ஆக்ஷன். அப்போது வெர்பு எது, எங்கே வெர்பு எதெல்லாம், கொட்டாவி விடுறதும் கையை நீட்டுறதும் தான் நாங்கள் இங்கே வெர்பு. ஷீ அப்படிங்கிறது என்னது, சப்ஜெக்ட். ஷீயை ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம். கையை நீட்டுறதுக்கு ஸ்ட்ரெச்சஸ், ஸோ இதனால் எஸ் சேர்த்துருக்கோம். அண்ட் கொட்டாவி விடுறதுக்கு யான், ஸோ யான்ஸ். ஃபீலிங் ரெஃப்ரெஷ்டு, புத்துணர்ச்சியோடு அவள் இருக்கிறா. ஸோ ஃபீலிங் ரெஃப்ரெஷ்டு. ஓகே, இன்றைக்கி வந்து ஒரு வெயிலான ஒரு நாள் மற்றும் ஹேமா பூங்காவிற்கு செல்ல முடிவு செய்தாள். அப்போது இன்றைக்கி ஒரு வெயில் நாள். அப்படி என்ன சொல்லுவோம், வெயில் அப்படின்னா சன்னி அப்படின்னு சொல்லுவோம். நாளுக்கு டே. அப்போ டுடே இஸ் அ சன்னி டே. இன்றைக்கி ஒரு அப்படி வந்திருக்கனால போட்டிருக்கோம். டுடே இஸ் அ சன்னி டே. இன்றைக்கி ஒரு வெயிலான நாள். மற்றும் அப்படின்னா அண்ட் ஹேமா பூங்காவிற்கு செல்ல முடிவு செய்தாள். அப்போ வந்து இங்கே வந்து முடிவெடுக்கிறது தானே ஒரு செயல். முடிவெடுக்கிறது நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம், டிசைட் அப்படின்னு சொல்லுவோம். ஹேமா அப்படிங்கிறது சப்ஜெக்ட். ஹேமா டிசைட் டு கோ டு த பார்க். ஓகே, பார்க்குக்கு போவதுக்கு முடிவு செய்தா, போகிறதுக்கு கோ. ஸோ ஹேமா டிசைட் டு கோ டு த பார்க். அவளுக்கு பிடித்த மஞ்சள் உடை மற்றும் வசதியான காலணிகளை அவள் அணிந்தாள். இங்கே வந்து ஆக்ஷன் சப்ஜெக்ட் எது, அவள் தான் சப்ஜெக்ட். ஸோ ஷீ தான் சப்ஜெக்ட். செயல் என்ன செயல் அவள் செய்கிறா, போடுறது தான் செயல். அப்படி தான். அப்போ போடுறதுக்கு என்னது, புட்டு. ஷீ புட்ஸ் ஆன் ஹர் ஃபேவரட் எல்லோ ட்ரெஸ். ஹர் அப்படின்னா அவள், அவளுடைய ஃபேவரட்டான எல்லோ ட்ரெஸ். அண்ட் ஹர் கம்ஃபர்டபுள் ஷூஸ். கம்ஃபர்டபுள் அப்படின்னா நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம், வசதியாக இருக்குது எனக்கு அப்படி சொல்லுவோம்னா அதுதான் கம்ஃபர்டபுள் ஷூஸ். ஓகே, இந்த பேராகிராஃப் ஒர்க்கு கூட பாருங்கள். ஹேமா வந்து தினமும் அதிகாலையில் எழும்பியிருக்கா. இந்த சென்டென்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரலான ஒரு ஹேபிட்டு, அப்படி இல்லைன்னா ஒரு டெய்லி ரொட்டீன்ஸ் சொல்கிற மாதிரி இருக்கிறதுனால நம்ம எல்லா சென்டென்ஸ்லையுமே ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஹேமா வேக்ஸ் அப் ஏர்லி எவ்ரி மார்னிங். She stretches and yawns feeling refreshed. Today is a sunny day and Hema decides to go to the park. She puts on her favorite yellow dress and her comfortable shoes. Okay, ஹேமா தனது வீட்டிற்கு சில பிளாக்குகள் தள்ளி இருக்க பூங்காவுக்கு நடந்து செல்கிறா. அவங்க வீட்டிலேருந்து கொஞ்சம் பிளாக்கு தள்ளி இருக்கக்கூடிய பார்க்குக்கு நடந்து போகிறா. ஸோ இங்கே ஆக்ஷன் என்னது, நடந்து போகிறது தானே ஆக்ஷன். அப்போ நடந்து போகிறதுக்கு என்னது, வாக். அப்போது சப்ஜெக்ட் யார், ஹேமா தான் சப்ஜெக்ட். அப்போ ஹேமா ஃபஸ்ட்டு வரும், சப்ஜெக்ட் ரெண்டாவது வரும். ஹேமா வாக்ஸ். ஓகே, ஹேமா வாக்ஸ் டு த பார்க். பார்க்குக்கு போகிறா. விச் இஸ் அது அவங்க வீட்டிலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்குது. அப்போ அது அப்படின்னு வருதுல்ல, அதனால தான் விச் போட்டிருக்கோம். விச் இஸ் அது ஜஸ்ட் எ ஃபியூ பிளாக்ஸ் அவே ஃப்ரம் ஹர் ஹோம்.
அவே அப்படின்னா அங்கே இருந்து, ஃப்ரம் அப்படின்னா இருந்து, அந்த அவங்க வீட்டில் இருந்து கொஞ்சம் ஃபியூ பிளாக் அப்படின்னா கொஞ்சம் பிளாக்ஸ் வந்து தள்ளி இருக்குது. அவள் புதிய காற்றையும் பறவைகளின் கீச்சையும் ரசிக்கிறாள். அப்போ எந்த சப்ஜெக்ட் இது? அவள் தான் சப்ஜெக்ட்டு. ரசிக்கிறா, அவள் வந்து ரசிக்கிறது தானே ஒரு ஆக்ஷன். ஸோ அதுதான் ரசிக்கிறதுக்கு என்ன சொல்லுவோம்? என்ஜாய் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஷீ என்ஜாய்ஸ் த ஃப்ரெஷ் ஏர் அண்ட் த ஜர்பிங் ஆஃப் த பேர்டு. ஜர்பிங் அப்படின்னா பறவைகளோட அந்த கீச்சு சவுண்டை தான் ஜர்பிங் அப்படின்னு சொல்லுவோம். இதோட ப்ரொனவுன்சியேஷன் வந்து நான் பேக்கில் ஆட் பண்ணுறேன். Chirping of the bird. அவள் வந்ததும் பலரை பார்க்கிறாள். அவங்க வந்ததும் அங்கே இருக்க எல்லாரையுமே பார்க்குறா. ஸோ இங்கே ஆக்ஷன் என்னது? அவள் வர்றதும் ஒரு ஆக்ஷன் தான், அவள் பார்க்குறதும் ஒரு ஆக்ஷன் தான். அப்படி தான் நான் இது ரெண்டுமே வெர்பு. அவள் அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட். ஸோ ஷீ அரைவ்ஸ், வந்ததும். ஸோ வென் ஷீ அரைவ்ஸ், அவள் வந்ததும். வென் ஏன் அப்படி போடுறோன்னா அவள் வந்துட்டான்னு நம்ம சொல்லலை. வந்துட்டான்னு சொல்கிறதுக்கு ஷீ அரைவ்ஸ் அப்படி சொல்லுவோம். அவள் வந்ததும், அவள் எப்போ வருவான்னு சரியாக அதனால வென் போட்டிருக்கோம். ஓகே, வென் ஷீ அரைவ்ஸ், அவள் வந்ததும். ஷீ சீஸ் மெனி பீப்புள். இங்கே சீஸ் ஏன் போட்டிருக்கோம்? பார்க்குறது வந்து ஒரு ஆக்ஷன் வெர்பு. ஸோ அதனால் போட்டிருக்கோம். ஷீ சீஸ் மெனி பீப்புள், நிறைய பேரை பார்க்குறா. குழந்தைகள் ஊஞ்சல் மற்றும் சறுக்குகளில் விளையாடுகிறார்கள். சிலர் பாதையில் ஓடுகிறார்கள். அப்போ இந்த சென்டென்ஸில் பாருங்கள், 2 கிளாஸ் வந்துருக்கு. ஃபஸ்ட்டு வந்து குழந்தைங்க வந்து விளையாடுறது, இன்னொன்று வந்து கொஞ்சம் பேர் ஓடுறாங்க. அப்படி 2 கிளாஸ் எடுத்து பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கிளாஸில் பார்த்தீங்கன்னா வெர்பு எது வரும்? விளையாடுறது தானே வெர்பு. அந்த ஒரு விளையாடுறது யார் பண்ணுறாங்க? குழந்தைங்க பண்ணுறாங்க. அப்போ அவங்க வந்து சப்ஜெக்ட்டு. ஒரு செயலை செய்கிறவங்க சப்ஜெக்ட்டு, அந்த செயல் வெர்பு. அப்படி தான். அப்போ இங்கே விளையாடுறது வெர்பு, குழந்தைங்க வந்து சப்ஜெக்ட்டு. அடுத்த சென்டென்ஸில் சிலர் பாதையில் ஓடுறாங்க. அப்போ அந்த சிலர் யார்? பீப்புள். அப்போ அந்த பீப்புள் வந்து சப்ஜெக்ட்டு, ஓடுறது வந்து என்னது? வெர்பாக வரும். ஓகே, அப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணலாம்? சில்ட்ரன் ப்ளே ஆன் த ஸ்விங்ஸ் அண்ட் ஸ்லைட்ஸ். இங்கே ஸ்விங்ஸ் அப்படின்னா ஊஞ்சல், ஸ்லைட்ஸ் அப்படின்னா சறுக்கு. சம் பீப்புள் ஜாக் ஆன் த பாத்து. ஓடுறது ஜாகிங்னு சொல்லுவோம், அதான் ஜாக் ஆன் த பாத்து. இங்கே வந்து வெர்பு கூட ஏன் எஸ் போடலை அப்படின்னா, இங்கே சில்ட்ரன் அப்படின்னா நிறைய பேர் வருவாங்க. அதேமாதிரி சம் பீப்புள் அப்படின்னா நிறைய பேர் இருக்காங்க. அப்போ ப்ளூரல் கூட நம்ம வெர்பில் எஸ் சேர்க்க மாட்டோம், சிங்குலரில் தான் சேர்ப்போம். அது நமக்கு தெரியும், அதுதான் இதில் போட்டிருக்கோம். ஓகே, ஹேமா பெரிய மரத்தடியில் ஒரு பெஞ்சை கண்டுபிடித்து அமர்ந்தாள். ஸோ உட்கார்றது தான் ஒரு ஆக்ஷன். அப்படி தானே, அதுதான் வெர்பாக இருக்கும். ஓகே, கண்டுபிடிக்கிறதும் ஒரு வெர்ப் தான். கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு செயல் தான், உட்கார்றது அப்படிங்கிறதும் ஒரு செயல் தான். அப்போது இந்த ரெண்டுமே வெர்ப். இது கூட எஸ் போடணும். ஹேமா ஃபைண்ட்ஸ் எ பெஞ்ச். ஹேமா ஒரு பெஞ்சை கண்டுபிடிக்கிறா. ஸோ ஹேமா ஃபைண்ட்ஸ் எ பெஞ்ச் அண்டர் எ பிக் ட்ரீ. அண்டர் அப்படின்னா அடியில், ஏ அப்படின்னா ஒரு, பிக் பெரிய மரத்துக்கு அடியில். அண்ட் சிட்ஸ் டவுன், அதில் உட்கார்றா. ஸோ சிட் டவுன் போடலை, உட்கார்றது ஆக்ஷன் அப்படின்னால சிட்ஸ் டவுன் அப்படின்னு போட்டிருக்கோம். ஓகே, அவள் தனது ஓவிய புத்தகத்தை எடுத்து அழகிய காட்சியை வரைய தொடங்குகிறாள். சென்டென்ஸில் வெர்பு வந்து எடுக்கிறது வந்து வெர்பு, வரைய தொடங்குறது ஒரு வெர்பு. அப்படி தானே. அப்போ எப்படி சொல்லணும்? அவள் புக்கை வந்து வெளியே எடுக்கிறா. அவளோட ஓவிய புக்கு அப்படின்னா ஸ்கெட்ச் புக்கு. சரி, அதை வந்து வெளியே எடுக்கிறா. அதை எப்படி சொல்லணும்? ஷீ டேக்ஸ் அவுட் ஹர் ஸ்கெட்ச் புக். அதுக்கப்புறமா என்ன செய்கிறா? அண்ட் வரைய தொடங்குறா. அண்ட் ஸ்டார்ட்ஸ் டு ட்ரா த பியூட்டிஃபுல் சீனரி. சீனரி அப்படின்னா அந்த காட்சி, அங்கே இருக்கக்கூடிய காட்சியை அவள் வந்து வரைய தொடங்குறா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஒரு குட்டி நாய் வாலை ஆட்டியபடி அவளிடம் வருகிறது. அவளிடம் ஓடி வருது. அப்போ எப்படி சொல்லணும்? எ லிட்டில் டாக், ஒரு சின்ன நாய். ரன்ஸ் அப் டு ஹர், அவகிட்ட ஓடி வருது. அப்போ ரன்ஸ் அப் டு ஹர், அவள் பக்கத்தில் வருது. அதோட வாலை வந்து ஆட்டுது. ஸோ ஆட்டுறதுக்கு வந்து நம்ம வேகிங் அப்படின்னு சொல்லுவோம். வாலை ஆட்டுக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் ஐஎன்ஜி போட்டிருக்கோம். அது வந்து செயல் கொஞ்சம் நேரம் நடக்கிறதுனால. ஸோ வேகிங் இட்ஸ் டெயில். ஏன் போட்டிருக்கோம்? இட்ஸ், அதனுடைய வாலை. ஸோ இட்ஸ். ஓகே, அதனுடைய வாலை ஆட்டுது. நெக்ஸ்ட் ஒன். ஹேமா சிரித்து கொண்டே நாயை மெதுவாக செல்லமாக வளர்கிறாள். இந்த சென்டென்ஸில் ஆக்ஷன் வந்து சிரிக்கிறதும், அதை வந்து மெல்லமாக வளர்கிறார். அதோட மீனிங் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு பிடிச்ச ஒரு அனிமலையோ ஏதாவது ஒன்று நம்ம வந்து ஒரு பிடிச்ச மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணுற அந்த ஆக்ஷனை தான் நம்ம வளர்கிறது, பெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணணும்னா, ஹேமா லாவ்ஸ், சிரிக்கிறா, அண்ட் பெட்ஸ் த டாக் ஜென்ட்லி, மெதுவாக அதை வந்து ட்ரீட் பண்ணுறா. நல்ல மெதுவாக கேர்ஃபுல்லாக அதை ட்ரீட் பண்ணுறா.
அதன் உரிமையாளர் வந்து மிகவும் அன்பாக இருந்ததற்கு நன்றி கூறியார். அதை எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும்? இட்ஸ் ஓனர், அதனுடைய ஓனர். ஸோ இட்ஸ் ஓனர் கம்ஸ், வந்திருக்காங்க, வரங்கிறது ஒரு ஆக்ஷன் தானே. ஸோ கம்ஸ் ஓவர் அண்ட் தேங்க்ஸ் ஹர் ஃபார் பீயிங் ஸோ கைண்ட். தேங்க்ஸ் ஹர், அவளுக்கு நன்றி சொன்னாங்க. ஃபார், எதுக்கு அப்படின்னா பீயிங் ஸோ கைண்ட், கருணையோடு இருந்ததற்கு, இக்கு அப்படின்னு வந்திருக்கு. ஸோ ஃபார், அதுக்கு நன்றி சொன்னாங்க. ஓகே. சென்டென்ஸ். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஹேமாவுக்கு வந்து ஒரு ஐஸ்கிரீம் ட்ரக்கோட சவுண்டு வந்து கேட்குது. அவள் வந்து அதுலேருந்து ஒரு வெண்ணிலா ஐஸ்கிரீம் கோனை வந்து வாங்குறா. இது எப்படி சொல்லணும்? ஆஃப்டர் எ வைல், கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவள் கேட்குறது அப்படிங்கிறது என்னது? ஒரு ஆக்ஷன் தானே. ஹேமா ஹியர், கேட்குறதுக்கு ஹியர், அப்போ ஹியர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஹியர்ஸ் த சவுண்ட் ஆஃப் ஐஸ்கிரீம் ட்ரக், ஐஸ்கிரீம் ட்ரக்கோட சவுண்ட் வந்து கேட்குது. ஷி, அவள் வாங்குறா. ஸோ வாங்குறதுக்கு என்னது? கெட். அப்போ இது வாங்குறது ஒரு ஆக்ஷன் தானே, வெர்புக்கு எஸ் சேர்க்கணும். ஷி கெட்ஸ் அப் அண்ட் பைஸ், வாங்குறதும் ஆக்ஷன். ஸோ அண்ட் பைஸ் எ வெனிலா ஐஸ்கிரீம் கோன். ஷி கெட்ஸ் அப் அண்ட் பைஸ் எ வெனிலா ஐஸ்கிரீம் கோன். நெக்ஸ்ட் ஒன் வந்து அவள் மறுபடியும் அதே பெஞ்சில் போய் உட்காந்து வாங்கினதை என்ஜாய் பண்ணி அவள் சாப்பிட்றா. இது எப்படி சொல்லணும்? ஷீ சிட்ஸ் பேக் ஆன் த பெஞ்ச். ஏன் பேக் போட்டிருக்கோம் அப்படின்னா மறுபடியும் அதே இடத்துல போய் உட்கார்றா. ஸோ ஷீ சிட்ஸ் பேக் ஆன் த பெஞ்ச் அண்ட் என்ஜாய்ஸ் ஹர் ட்ரீட், அவளோட ட்ரீட்டை என்ஜாய் பண்ணுறா. ஓகே. ஐஸ்கிரீம் வந்து நல்ல கோல்டாக ஸ்வீட்டாக இருந்து அது அவளை சந்தோஷமாக வச்சுச்சு, அதை வந்து அவளை சந்தோஷமாக ஆக்கியது. ஓகே. அதை எப்படி சொல்லணும்? த ஐஸ்கிரீம் இஸ் கோல்ட் அண்ட் ஸ்வீட் அண்ட் இட் மேக்ஸ் அப்படின்னா அது அவளை மேக்ஸ் அப்படின்னா ஒன்று வந்து உருவாக்குறது, சந்தோஷமாக ஆக்கிச்சு. ஓகே. இட்ஸ் மேக்ஸ் ஹர் ஸ்மைல், அது வந்து அவளோட அவளுக்கு வந்து சிரிப்பை, அதாவது சந்தோஷத்தை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்கிறோம். சூரியன் வந்து மறைய தொடங்கும் போது ஸ்கை வந்து ஆரஞ்சு கலர்லேயும் பிங்க் கலர்லேயும் மாறிச்சு. எப்படி சொல்லணும்? த சன் பிகின்ஸ் டு செட், அதாவது மறைய தொடங்குற ஒரு விஷயம், தொடங்குறதுக்கு நம்ம பிகின் சொல்லுவோம்ல, அதான் மறைய தொடங்குது. த சன் பிகின்ஸ் டு செட் அண்ட் த ஸ்கைஸ் டர்ன்ஸ் ஆரஞ்ச் அண்ட் பிங்க். ஸ்கை, வானம் வந்து ஆரஞ்சாட்டும் பிங்க் கலராட்டும் மாறுது. டேர்ன்ஸ், வேறு கலரில் மாறுது. ஓகே. ஹேமா வந்து ரொம்ப அவளுக்கு அமைதியாகவும் ஹாப்பியாகவும் அவள் ஃபீல் உணர்ந்தா. அது எப்படி சொல்லணும்? உணர்றது ஆக்ஷன். ஸோ ஹேமா ஃபீல்ஸ் ஹாப்பி அண்ட் பீஸ்ஃபுல். சென்டென்ஸ். அவள் வந்து அவளுடைய திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு பேக்கப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு நடந்து போனால், போகிற வழியில் அவள் என்ன திங்க் பண்ணான்னா, இன்றைக்கி அவளுக்கு பார்க்கில் நடந்த ஒண்டர்ஃபுல்லான ஒரு டேயை பற்றி அவள் திங்க் பண்ணிக்கிட்டே போனான். எப்படி சொல்லணும்? பேக் பண்ணுறது ஒரு ஆக்ஷன். ஸோ ஷீ பேக்ஸ் அப் ஹர் திங்ஸ், அவளோட திங்ஸை பேக் பண்ணால் அண்ட் வாக்ஸ் ஹோம், நடக்கிறதும் ஒரு ஆக்ஷன். ஸோ வாக்ஸ் ஹோம் திங்கிங் அபவுட், திங்க் பண்ணிக்கிட்டே போனான். ஸோ ஆக்ஷன் கொஞ்சம் நேரம் நடக்கிறனால ஐஎன்ஜி போட்டிருக்கோம். திங்கிங் அபவுட், எதை அபவுட் அப்படின்னா பற்றி, திங்கிங் அபவுட் த வண்டர்ஃபுல் டே ஷி ஹேட் அட் த பார்க்கில் அவளுக்கு நடந்த அந்த ஒண்டர்ஃபுல்லான டேயை பற்றி திங்க் பண்ணிகிட்டே போனான். ஓகே. இங்கே ஹேட் ஏன் வந்திருக்கு அப்படின்னா அங்கே அவளுக்கு அது நடந்து முடிஞ்ச வருதுனால ஷி ஹேட், அவளுக்கு நடந்தது. இப்போ எனக்கு நடக்குது அப்படின்னா ஐ ஹாவ் அப்படின்னு சொல்லுவோம். இது முடிஞ்சதுனால நம்ம ஹேட் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்த பார்க்கையும் போட்டிருக்கோம் அப்படின்னா ஒரு இடம் வந்து நமக்கு கரெக்டாக தெரியும் அப்படிங்கிற இடத்துல இந்த ப்ரிப்போசிஷன் அட் வரும். ஓகே. இந்த ஸ்டோரியில் நம்ம ஃபுல் ஸ்டோரியும் ப்ரெசன்ட் டென்ஸில் பார்த்துருக்கோம். லாஸ்ட் ஸ்டோரி நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் தான் பார்த்தோம். இந்த வீடியோ வந்து நம்ம தமிழில் சென்டென்ஸ் கொடுத்து அது இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணோம். எனக்கு தெரியலை உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும்னு. இந்த தமிழ் டு இங்கிலீஷ் ஈஸியாக இருக்கா இல்லை இங்கிலீஷ் டு தமிழ் ஈஸியாக இருக்கணும்? கமெண்ட் பண்ணுங்கள் எது வேணும்னு. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம அப்படி மேக் பண்ணலாம். சென்டென்ஸ் ஸ்டோரி உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட் இருந்துன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் வந்து ஹோம்ஒர்க் காட்ட ஒரு சின்ன ஸ்டோரி கொடுக்குறேன். அதை நீங்கள் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் ஸ்டோரி தான் கொடுக்குறேன். நீங்கள் கன்வெர்ட் பண்ணி பாருங்கள், நீங்கள் எழுதி பாருங்கள். அப்படி இல்லைன்னா அந்த சென்டென்ஸை ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் சொல்லி பாருங்கள். அப்படி இல்லைன்னா கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. இந்த ஸ்டோரி பார்த்துட்டு கண்டிப்பாக இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பாஸ்ட் டென்ஸ் பற்றி பார்க்கலாம்.